ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம கார்த்தி சார் நடித்த படம் வந்துட்டு வாத்தியார் அப்படின்னு சொல்லி ஒரு படம். அதுலேருந்து அஃபிஷியலாக வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. திங்க் மியூசிக்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த படம் பார்த்தீங்கன்னா மெய்யழகன் வந்துச்சு. அரவிந்த் சாமி சாரும் கார்த்தி சாரும் வச்சு பிரேம்குமார் சார் வந்து நல்ல ஒரு படைப்பு அது. ஏன்னா 96 எடுத்த டேரக்டர் தான் வந்து பிரேம்குமார். அது அப்சல்யூட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 96 நல்லா எத்தனை தடவை பார்த்துருக்குமே தெரியாது. நிறைய டைம் பார்த்துருக்கேன். நிறைய சும்மா போர் அடிக்கிற டைம் லேப்டாப்பில் போட்டு பார்க்குறதாகட்டும், ஃபோனில் ரீல்ஸில் எதில் எந்த சோஷியல் மீடியாவில் நம்ம எங்கே 96 பார்த்தாலும் நான் வந்து அந்த சீன் பார்ப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியேப்பட்ட டேரக்டர் தான் மெய்யழகன் எடுத்தார். ஸோ அதுவும் அந்த படமும் நிறைய பேர் அவங்க லைஃப்பில் கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கு மேலே பேசுவோம். ஓகே, ஞானவேல் ராஜா வந்து ப்ரொடியூசரு. ஓகே, போலீஸாக வர்றாரு. மியூசிக் சூப்பராக இருக்குங்க. பேக்ரவுண்டில் ராஜகிரண் சார் இருக்காரு. ஓகே, பீட்டு செம்மையா இருக்கு. யார் அது? கிருத்தி செட்டி. ஓகே ஓகே ஓகே. ஏய், சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் செம்மையா இருந்தாரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக். ஓகே, டான்ஸ் தான். ஹலோ, சொல்லுங்க மணி சார். ஓகே, அவ்வளோதான். சரி, ஓகே, நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஃபன்னாக தான் போச்சு. ஒன்றுமே இல்லை. சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக்கில் ஒன்று பேக்ரவுண்டில் போட்டாங்க. அவர் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு, அவரை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் பேசுகிறாரு, அப்படியே கிளம்பிடுறாரு. இடையில வந்து ராஜ்கிரண் சாரும் சத்யராஜ் சாரும் காமிச்சாங்க. சத்யராஜ் சார் வந்து அவர் லுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ஓகே, பார்க்கலாம். இப்போ வந்து இந்த டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட டேரக்டர் வந்து நலன்குமார் சாமி. நலன்குமார் சாமி வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. சூதுகவும் டேரக்டர். அவர் வந்து சூதுகவும் படமும் நெக்ஸ்ட் வந்துட்டு காதலும் கடந்து போகும் எடுத்தார். சூதுகவும் வந்து ஆப்வியஸ்லாக அந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்ச படமும் இருக்கும். எனக்கும் ஒரு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் மாதிரி எடுத்திருப்பாங்க. அது ஒரு ஃபன்னான கேங்ஸ்டர் ஃபிலிமாக எடுத்திருப்பாங்க. அவங்க ஒரு சீரியஸாக பண்ணணும்னு நினைப்பாங்க, ஆனால் அது காமெடியாக போய் முடியும். அது ஒரு பார்க்கவே அது மாதிரி ஃபன்னாக இருக்கும். அது கிளைமேக்ஸ்லாம் அந்த ஹெலிகாப்டரில் வந்துட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு வர மாதிரிலாம் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு காமெடியாக கொண்டு போகிற டேரக்டர் தான் படத்தை. ஸோ கார்த்தி சாருக்கு வந்துட்டு ஜப்பான் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருந்துச்சு. ஏன்னா போன வந்து யார் ஹீரோன்னு தெரியாத மாதிரி இருந்துச்சு. கார்த்தி சாரும் அரவிந்த் சாமி சாரும் நடிச்சனால. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிம் வந்து ஜப்பான் நினைக்கிற பாசம் தீபாவளிக்கு இருந்துச்சு. ஜப்பான் கொஞ்சம் சரியாக போகலை. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு ஃபன்னான ஃபேக்டராக கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக்கல். அந்த மியூசிக்கு அவரோட மியூசிக்கல்னாலே சூப்பராக வந்துடும். ஏன்னா ஏதோ ஒரு கானா பீட்டு டீசரில் பார்க்கும்போது தெரியுது, உள்ளார ஏதோ பண்ணி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், படம் வந்தால் தான் தெரியும். பார்த்துட்டு பேசிக்கலாம். ஸோ நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.